டீம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம கிளாசிக்கை பற்றி ஒரு சின்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ போடுறேன்னு. அதான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அது வேணுன்றவங்க பயன்படுத்திக்கோங்க. எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலர் தெரியாதவங்க இருப்பாங்க, இதை பார்த்து பயன்படுவாங்க தான் நான் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம மெட்டாஃபோர்ஸ் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா முதல் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா டாக்டைல். அது கிளாசிக்னு ஆரம்பித்தாங்க. இப்போ அது நேம் டாக்டைல். இதில் பார்த்தீங்கன்னா 12 ஸ்லாட் இருக்குது. இது நீங்கள் 12 ஸ்லாட்டுன்னு நினச்சாலும் சரி, இல்லை 12 பாக்ஸு நினச்சாலும் சரி, இல்லை 12 லெவல் நினச்சாலும் சரி, இந்த மாதிரி இருக்குது. இது நம்ம இதோட என்ன வேலைன்னா, இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. இதில் எதில் பர்ச்சேஸ் பண்ண முடியும்னா, இப்போதைக்கு டாய்காயின் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஃபியூச்சரில் ஃபோர்ஸ்காயினாக மாற்ற போகிறாங்க. சரிங்களா? ஃபோர்ஸ்காயினை மாற்றும் போது இதோடைய மதிப்பு $5 தான். முதல் லெவல், ரெண்டாவது லெவல் $10 தான். அதோடைய மதிப்பு மாறாது, யூஸ் பண்ணுற காயின் மட்டும் மாறும். இப்போதைக்கு நம்ம டாயில் இருக்குது, டாயிலே பார்ப்போம். முதல் லெவல் $5, ரெண்டாவது லெவல் $10, மூணாவது லெவல் $20, நாலாவது லெவல் $40, இப்படியே டபுள் ஆகிட்டே போகும். 12வது லெவல் பார்த்திங்கன்னா $10,240. இதில் பார்த்திங்கன்னா 2 வகையான ஸ்லாட் கலந்துருக்கு. 2 வகைனா என்ன சார்? S3 S6. இது அப்படின்னா என்ன சார்னா, S3 என்பது இப்போ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். S3 S6ன்னு 2 வகையான ஸ்லாட்டு கலந்து தான் இருக்குது, தனித்தனியாக கிடையாது. இப்போ நீங்கள் S3 தனியாக பர்ச்சேஸ் பண்ணலாம், S6 தனியாக பர்ச்சேஸ் பண்ணால் அப்படி பண்ண முடியாது. அதே மாதிரி முதல் லெவலில் பர்ச்சேஸ் பண்ணி தான் 2வது லெவல் பண்ண முடியும், 2வது லெவல் பண்ணிட்டு தான் 3வது லெவல் பண்ண முடியும். டேரெக்டாக 6வது லெவல் எடுத்து நான் பண்ணுறேன்னா அப்படி பண்ண முடியாது. ஒரு லெவலில் தான் படிப்படியாக தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம S6 S3னா என்னென்னு பார்த்துருவோம். இப்போது S3 S6 என்னன்னு சொன்ன பார்த்தீங்களா, இது தாங்க நான் தனியாக எடுத்து காட்டியிருக்கேன். இப்போ S6னால் இது ஒரு டீமாக வேலை செய்கிறது. நம்ம வேலை செஞ்சாலும் இதில் இருக்கக்கூடிய இந்த 6 கட்டங்கள், யூக்கு கீழே 6 கட்டம் இருக்குது இல்லையா, இந்த 6 கட்டங்கள் ஃபுல்லாகும். நம்ம டீம் ஒர்க் பண்ணாலும் இந்த 6 கட்டங்கள் ஃபுல்லாகும். இதுதான் S6 உடைய வேலை. அப்போது இந்த ஸ்பில் ஓவர்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நடக்கக்கூடியது S6ல் மட்டும்தான் நடக்கும். அது எல்லாத்துக்குமே நடக்குமானா எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. அவங்க ஒர்க் பண்ணணும், இல்லை அவங்க டீம் ஒர்க் பண்ணணும், அப்போ மட்டும்தான் அந்த ஸ்பில் ஓவர் நடக்கும். அதுமாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணாலும் இந்த 6 கட்டங்கள் ஃபுல்லாகும். உங்களுக்கு கீழே உள்ள டீம் டவுன்லைன் ஒர்க் பண்ணாலும் இந்த 6 கட்டங்கள் ஃபுல்லாகும். அடுத்தது S3 யூன்னு போட்டிருக்கு பாருங்கள், அதுக்கு கீழே 3 கட்டம் இருக்குது பாருங்கள். இந்த 3 சர்க்கிளும் நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான். இப்போ செந்தில் நான் இருக்குன்னா, நான் ஒர்க் பண்ணி ஓனாக கீழே டீமை கொண்டு வந்தால் மட்டும்தான் அது ஃபுல்லாகும். என் கீழே டவுன்லைன் கொண்டு வராங்கன்னா இந்த S3 மட்டும் ஃபுல்லாகாது. இதுதான் S6க்கும் S3க்கும் ஒரு வித்தியாசம். இப்படி கலந்தது தான் பார்த்திங்கன்னா நம்ம 12 ஸ்லாட்டில் S3யும் S6ம் ரெண்டும் கலந்துருக்கு. அதே மாதிரி பாருங்கள், X6ல் எப்படி வருமானம் வரும், S3ல் எப்படி வருமானம் வரும்ன்றதை பாருங்கள். இப்போ S6ல் பார்த்தீங்கன்னா முதல் இருக்கிற ஏபி இருக்கு இல்லையா, முதல் 2 சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு 2 பேர் உங்கள் கீழே நீங்கள் ஆள் கொண்டு வந்தீங்கன்னா அவங்க S6ல் 2 லெவலில் உட்காரும்போது அந்த 2 இன்கமும் உங்கள் அப்ளைனுக்கு போகும். உங்கள் அப்ளைனா உங்களை அந்த பிஸ்னஸ் அறிமுகப்படுத்துறவங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு போகும். கீழே இந்த 3 மணி பர்ஸ் படம் மாதிரி போட்டு பார்த்தீங்களா, CDE, இந்த 3 இன்கம் உங்களுக்கு தான் வரும். அப்போது 3வது ஆள், 4வது ஆள், 5வது ஆள் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா, அந்த 3 வருமானம் உங்களுக்கு தான். இப்போ கடைசியில் இருக்கக்கூடிய சர்க்கிள் மாதிரி போட்டுக்குவாங்க, அது ரெஃப்ரெஷ் ஆகிடும். 6வது நம்பர் ஜாயின் பண்ணும்போது திரும்ப அந்த 1வது ஸ்லாட் ஆகட்டும், இல்லை 2வது ஸ்லாட் ஆகட்டும், எதில் அந்த சர்க்கிள் முடியுதோ திரும்ப அந்த ஸ்லாட் உங்களுக்கு வருமானம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தயாராகிடும். நீங்கள் திரும்ப அந்த ஸ்லாட்டை காசு கொடுத்து வாங்கணுமா தேவையில்லை. அந்த வேலையை இந்த 6வது சர்க்கிள் ரிஃப்ரெஷ் ஆகி நீங்களுக்கு திரும்ப புதுசாக வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். திரும்ப அதே தான், அந்த ஃபஸ்ட்டு ஏபி வரும்போது உங்கள் அப்ளைனுக்கு போகும். CDE 3வது 4வது 5வது ஃபுல்லாக ஆகும்போது உங்களுக்கு வருமானம் வரும். இதை நீங்கள் ஒர்க் பண்ணாலும் வரும், உங்கள் டீம் ஒர்க் பண்ணாலும் வரும். உங்கள் டீம் ஒர்க் பண்ணால் எப்படி வரும்னா, இன்கேஸ் அந்த பச்சை கலரில் ஃபஸ்ட்டு ஏபி இருக்குது பார்த்தியா, அது உங்களுக்கு கீழே ஒரு ஏபி ஒருத்தங்க ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து CDE உங்களுக்கு வருமானம் கொடுக்குதுல்ல, அந்த CDக்கு மேலே இருக்கிற ஏ தான் அப்ளைன். அதே மாதிரி டிக்கு ஈக்கும் மேலே இருக்கிற பி தான் அப்ளைன். அப்படி இருக்கும்போது அவங்க டீம் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஏபி ஒர்க் ஆகுது இல்லையா, அப்போ அவங்களுக்கு இந்த ஏர் உள்ளவங்களுக்கு பேமெண்ட் ஆகும், உங்களுக்கு கட்டம் ஃபுல்லாகிறதுக்கு உங்களுக்கு வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி S3 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் யாருக்கும் இன்கம் போகாது. அந்த ஆட்டோ ரெஃப்ரெஷ் ஆக மட்டும் தான் உங்கள் மேலே அப்ளைனுக்கு போகும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஏபி உங்களுக்கு தான். நீங்கள் சொந்தமாக உங்களுக்கு கீழே லைன் கொண்டு வந்தால அந்த ஃபஸ்ட்டு ஏபி இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு 2 சர்க்கிள், அது 2ம் ஃபுல்லாகும்போது உங்களுக்கு பே அவுட். ஒரு டைமும் அந்த 3 சர்க்கிள் 2 சர்க்கிள் ஃபுல்லாகும்போது உங்கள் பே அவுட்டை வந்துகிட்டே இருக்கும். 3வது சர்க்கிள் அதே தான், S6 சொன்ன மாதிரி தான். இந்த ஸ்லாட்டை ரெஃப்ரெஷ் பண்ணி திரும்ப உங்களுக்கு வருமானம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு திரும்ப தயார் நிலைக்கு ஆகிடும். திரும்ப அந்த ஸ்லாட்டை நீங்கள் வாங்கணுமான்னு தேவையில்லை, ஒரு தடவை வாழ்க்கையில் ஒரு தடவை தான் வாங்க போகிறீங்க. அதுக்கு தான் ரெஃப்ரெஷ் ஆகுது. அந்த ரெஃப்ரெஷ் ஆகிற அமௌண்ட் எங்கே போனால் உங்கள் மேலே உள்ள அப்ளைனுக்கு போகும். அந்த 2 பேமெண்ட் உங்களுக்கு தான்.
S3ல 2 பேமெண்ட்டு, S6ல 3 பேமெண்ட்டு. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது அந்த சர்க்கிள் முடிய நடக்கும். ஒரு சர்க்கிள் முடியும் போது ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சுன்னு வரும். 2வது ஃபுல்லாகி முடியும் போது 2 சைக்கிள் முடிஞ்சிச்சு வரும். ஒரு சைக்கிள் முடியும் போது S6ல 3 பேமெண்ட்டு, S3ல 2 பேமெண்ட்டு. நல்லா புரியுதுங்களா? ஒரு சைக்கிள் முடியும் போது S6 ஸ்லாட்டில் 3 பேமெண்ட்டு, S3ல 2 பேமெண்ட்டு. இதுதான் பாருங்கள், தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து S6 லேக்க வந்து லைனாக இருக்குது பார்த்தீங்களா? முதல் ஸ்லாட்டு S6, 2வது ஸ்லாட்டு X6, 3வது ஸ்லாட்டு S3, 4வது ஸ்லாட்டு X6, 5வது ஸ்லாட்டு S6, 6வது ஸ்லாட்டு S3, இப்படி மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அப்போ நீங்கள் இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம், நீங்கள் ஒரு 6 ஸ்லாட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 ஸ்லாட்டில் முதல் ஒரு ஆளை ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லா ஏலையும் உட்காருவாங்க. எல்லா ஏலையும் உட்காரும்போது S3 பேமெண்ட்டும் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா S3ல AB உங்களுக்கு தான். அதேமாதிரி S6ல பார்த்தீங்கன்னா AB வந்து உங்கள் அப்ளைனுக்கு போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா CDE, S6ல இருக்க CD எல்லாம் உங்களுக்கு வருமானம். இது S6ல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாலும் வரும், உங்கள் டீம் ஒர்க் பண்ணாலும் ஃபுல்லாகும். இப்போ பாருங்கள், S6ல வந்து 300% ப்ராஃபிட். அது நீங்கள் ஒரு 5 டாய் போடுறீங்கன்னா உங்களுக்கு 15 டாய் வருமானம் அந்த 6 கட்டம் ஃபுல்லாகும்போது. அதேமாதிரி தான் திரும்ப 2வது ஸ்லாட்டே அப்படி தான். அதே S6ல எல்லாமே 3 மடங்கு நமக்கு லாபம். சரிங்களா? அடுத்தது S3 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பே அவுட்டு, AB உங்களுக்கு பே அவுட்டு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200% ப்ராஃபிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா ஆட்டோ அப்கிரேட். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து 12 லெவலையும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கி இந்த பிஸ்னஸை செய்யலாம். இல்லை ஒரு 5 லெவல் வாங்குகிறேன், ஒரு 3 லெவல் வாங்குகிறேன், நான் உழைப்பின் மூலிமா நான் 12 லெவல் போகணுன்னா கம்பெனியே நமக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆட்டோ அப்கிரேட் இந்த பிளானை கொடுத்துருக்காங்க. ஆட்டோ அப்கிரேட் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது AB இப்போ S6 ஸ்லாட்டுக்கு நீங்கள் கடைசியாக இருக்கிற உங்கள் நிலை வந்து S6ன்னு எடுத்துப்போமே, அந்த X6 ஸ்லாட்னா இப்படி தான் இருக்கும். இந்த 6 கட்டம் இருக்கு இல்லையா? AB ஃபுல் ஆகும்போது உங்கள் அப்ளைனுக்கு போகும். C பேமெண்ட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. DE இருக்கு இல்லையா? 4வது கட்டம் 5வது கட்டம் இருக்கு இல்லையா? அந்த பேமெண்ட்டை பிடிச்சி வச்சுப்பாங்க. பிடிச்சி வச்சு அந்த 2 கட்டம் ஃபுல்லான உடனே உங்களுக்கு அடுத்த ஸ்லாட் ஓப்பன் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் ஒரு 5th லெவலில் இருக்கீங்கன்னா அது S6 ஸ்லாட். அது 6th லெவல் வந்து S3. நீங்கள் 5th வரைக்கும் தான் வாங்கி இந்த பிஸ்னஸை பண்ணுறீங்கன்னா அந்த DE ஃபுல்லான உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேமெண்ட் வராமல் S6 ஸ்லாட்டு ஓப்பன் ஆகிடும். அடுத்த 6வது ஸ்லாட்டு ஓப்பன் ஆகிடும். இப்போ 3வது ஸ்லாட் இருந்தீங்கன்னா 4வது ஸ்லாட்டு ஓப்பன் ஆகிடும். சரிங்க, இந்த மாதிரி தான். அடுத்து இப்போ S3 எடுத்துப்போமே. S3ல வந்து பார்த்தீங்கன்னா S3 ஸ்லாட்டோ நிப்பாட்டிருக்கீங்க. இன்கேஸ் நீங்கள் 6 ஸ்லாட்டு வாங்கினீங்கன்னா S3ஓ நிற்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் AB அந்த பேமெண்ட் உங்களுக்கு வராது. அந்த கடைசி ஸ்லாட் சொல்கிறேன். கடைசி ஸ்லாட்டில் நீங்கள் 6வது ஸ்லாட்டை நிப்பாட்டி இந்த பிஸ்னஸை பண்ணுறீங்கன்னா அந்த 6வது ஸ்லாட் இருக்கக்கூடிய AB வந்து ஃபுல்லாகும் போது உங்களுக்கு பேமெண்ட் வராமல் அவங்க பிடிச்சி வச்சு உங்களுக்கு AB ஃபுல்லான உடனே நெக்ஸ்ட்டு 7th ஸ்லாட்டை உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதில் 160, 320 எடுத்து வச்சு அவங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துறாங்க. இல்லை எனக்கு தேவையில்லை சார், எனக்கு இப்போதைக்கு உடனே பேமெண்ட் வேணும்னா அதில் ஆட்டோ அப்கிரேடை நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கணும். ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பே அவுட்டில் 25% கம்பெனி பே அவுட்டை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு 75% பே அவுட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கம்பெனிக்கு 25% போயிட்டு உங்களுக்கு 75% பே அவுட்டாக வந்துடும். என்ன பொறுத்தவரை கேட்டிங்கன்னா ஆட்டோ அப்கிரேட் ஒரு உன்னதமான பிளான். ஏன்னா நம்ம முதலீடு போடாமே அடுத்த ஸ்லாட்டுக்கு போயிட்டே இருக்க போகிறோம். ஏன்னா இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 12th லெவலில் அடையிறது தான் இலக்கே. இதில் இலக்குன்னு பார்த்தீங்கன்னா 12வது லெவலில் அடையிறது தான் இலக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி 4வது லெவலோ 5வது லெவலோ வாங்கி நம்ம பிஸ்னஸை பண்ணுறோம்னா படிப்படியாக ஆட்டோ அப்கிரேட் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக போய் நமக்கு வந்து 12வது லெவலில் போய் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா கொடுக்கும். உங்களுக்கு கீழே டீம் வரும்போது நீங்கள் 12th லெவலில் ஈஸியாக போய் நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. அதுக்கான வழிவகைகள் தான் அந்த ஆட்டோ அப்கிரேட். அது தயவுசெய்து நீங்கள் யாரும் ஆஃப் பண்ணாதீங்க. அது கம்பெனியாக வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய பெரிய ஒரு பெனிஃபிட்டு. இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட் ஆரம்பித்தாலும் வருமானம் வெறும் 600 ரூபா கொடுத்து இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரீங்க. $5 வந்து இன்றைக்கி வந்து 95 ரூபா கணக்கு பண்ணாலும் 500 ரூபா போதுன்னு வச்சுப்பேன். 100 ரூபா வச்சா கூட 100 ரூபா மேட்டிக் செலவாகும். 600 ரூபா. 2வது ஸ்லாட் எடுத்திங்கன்னா ஒரு 1200 ரூபா. இப்படியே உங்களுக்கு போயிட்டே இருக்கும். இந்த ஒரு 5வது மொதல் ஸ்லாட்டே நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க, ஒரு 600 ரூபா கொடுத்து பிஸ்னஸ்க்குள்ளே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட பேசுகிறீங்கன்னா மெட்டாஃபோர்ஸை பற்றி ஃபுல்லாக தான் பேச போகிறோம். மெட்டாஃபோர்ஸ் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இந்த கம்பெனி எப்படி வந்துச்சு, எல்லா டீட்டெயிலும் சொல்லி தான் இந்த பிஸ்னஸ் நம்ம ஆள் சேர்க்க போகிறோம். அந்த உங்கள் உழைப்பை நீங்கள் சேர்க்கும் போதே ஒரு 5 லெவலுக்கு சேர்த்திங்கன்னா அவங்க பெனிஃபிட் ஆகும். ஏன்னா முதல் லெவலில் சேர்க்கறதுக்கு நீங்கள் அந்த பெனிஃபிட் தான் அந்த எனர்ஜி தான் அவங்க போட போகிறீங்க, அங்கே உழைப்பை தான் போட போகிறீங்க. அந்த உழைப்பை நீங்கள்